உலகத்திலேயே வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அளவிற்கு வேதாள பூத கணங்கள் நிறைந்த 1000 வருடத்திற்கும் பழமையான ஒரு முருகன் கோவில். தேய்பிறை அஷ்டமி தினத்துல இந்த வேதாளங்கள் கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்கள் வைத்தா அந்த வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய ஐதீகம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு வேதாளங்கள்னு தனித்தனியாக 27 நட்சத்திரங்களுக்கு உரிய 27 வேதாள கணங்களும் இந்த கோவிலை சுற்றி இருப்பது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு. வணக்கம். இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம், அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம் தான் வசவசமுத்திரம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாலாற்றுக்கு நடுவில் கைலாசநாதர் கோவில் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கோவில் மட்டும் இல்லை, அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடமும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்களும் போகணும்னு விருப்பப்படுறீங்களா? இந்த கோவிலுடைய ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா செய்யூரில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி கோவில் தான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யூர், அதாவது மதுராந்தகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த செய்யூர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கந்தசுவாமியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போயிட்டுருக்கோங்க. ஈசிஆர் வழியாகவும் இந்த கோவிலுக்கு வரலாங்க. கல்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா 36 கிலோமீட்டர் தூரத்துலையும், மரக்காணத்துலேருந்து பார்த்திங்கன்னா 26 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த செய்யூர் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கந்தசுவாமியை பார்க்கலாம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தலம், 1000 வருடத்திற்கும் பழமையான ஒரு கோவில் தான் இந்த அருள்மிகு கந்தசுவாமி கோவில். நம்ம இப்போ செய்யூரில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி முருகன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோவிலுடைய ஒரு தனி சிறப்பு வேறு எந்த கோவில்லையுமே நம்ம பார்க்க முடியாது. அதுதான் இந்த பூத கண வேதாளங்கள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கோவில். ஏன் அப்படின்னா, இந்த வேதாளங்கள் கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை வைத்தால் அது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது இந்த கோவிலில். அதாவது தல வரலாற்றின்படி பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் சூரபத்மனோடு போரிடும் பொழுது, சூரபத்மனையும் மற்ற அரக்கர்களையும் அழிக்கும் பொழுது சிவபெருமானுடைய பூத கணங்கள் முருகப்பெருமானுக்கு உதவியாக போரில் இருந்த பூத கணங்கள் தான் இந்த வேதாளங்கள். முருகப்பெருமான் இந்த ஸ்தலத்திலேயே இருந்து அருள் பாலிக்க விருப்பப்படும் பொழுது பூத கணங்களும் முருகப்பெருமானோடையே தங்கி அருள் பாலிக்கணும்னு விருப்பப்பட்டு பைரவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ பைரவரும் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பூத கணத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னு உருவகப்படுத்தி, ஒவ்வொரு வேதாளங்களையும் உருவகப்படுத்தி இங்கே 27 நட்சத்திரங்களுக்கும் 27 பூத கணங்களையும் வழிபாட்டிற்காக உருவகப்படுத்துறாரு. அதனால இங்க இருக்கக்கூடிய வேதாளங்கள் பைரவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நம்மளுடைய கோரிக்கைகளை இந்த வேதாளங்கள் கிட்ட முன்வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைகளை அப்படியே பைரவர் வழியாக முருகப்பெருமானிடம் கொண்டு போய் சேர்க்கின்றன. அப்போ முருகப்பெருமான் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கிறாரு. வேதாளங்களை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை அஷ்டமியில போகணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேய்பிறை அஷ்டமியில தான் பார்த்தீங்கன்னா இந்த வேதாளங்களுக்கு அர்ச்சனைகள் செய்வாங்க, வழிபாடுகளும் செய்வாங்க. மற்ற நாட்களில் நீங்கள் வேதாளங்கள் கிட்ட போயிட்டு தீபம் மட்டும் போட்டுட்டு வரலாம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி கிடையாது, சாதாரண நாள் அப்படிங்கிறதுனால அங்கே பக்தர்களுடைய கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் போனீங்கன்னா அங்கே பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கோவிலுக்கு மிகவும் சக்தி அதிகம். அதாவது இந்த பூத கணங்களை வழிபாடு செஞ்சு பலன் பெற்ற பக்தர்கள் பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதுனால இந்த கோவிலை தேடி தேய்பிறை அஷ்டமியில் நிறைய பக்தர்கள் வராங்க. சிவபெருமானினுடைய சேய்
முருகப்பெருமான் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு சேயூர் அப்படிங்கிற பெயர் தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் அது மருவி செய்யூர் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய முக்கியமான விசேஷ திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், கார்த்திகை தீபம், தைப்பூசம், பங்குனி உத்திர திருக்கல்யாணம், வைகாசி விசாகம்னு விசேஷமாக கொண்டாடுவாங்க. சிவகணங்களாக இருக்கக்கூடிய இந்த வேதாளங்கள் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருத்தலம் அப்படிங்கிறதுனால கந்தர் அனுபூதியில் பார்த்திங்கன்னா வேதாள கணம்புகழ் வேலவனே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடியதற்கேற்ப அமைந்த ஒரு திருத்தலம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர் பார்த்திங்கன்னா இந்த தலத்திற்குன்னு ஒரு திருப்புகழ் திருப்பாடலையும் பாடியிருப்பார். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 10வது நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை வளவன் அப்படிங்கிற சோழ மன்னன் ஆளப்பட்டதால் இந்த இடத்துக்கு வளவாபுரி அப்படிங்கிற பெயரும் இருந்திருக்கு. அருணகிரி பெருமானும் வளவாபுரிவாழ் மயில்வாகன பெருமாளே அப்படின்னு இந்த பெயரை கொண்டே தான் திருப்புகழில் பாடியிருப்பார். நவகிரகங்கள் வழிபட்ட விநாயக பெருமானும் இந்த தலத்தில் இருக்காரு. கோவிலுடைய ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா வன்னி மரமும் கருங்காலி மரமும் தான்.
27 நட்சத்திரத்திற்கும் உரிய வேதாளங்கள் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சுவரில் இருக்கும். அதில் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்குரிய வேதாளம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த நாகலிங்க மரம் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்டுக்குள்ளே தனியாக இருக்கும். நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்பொழுது இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வரத்துக்கான வழி இருக்கும். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வேதாள பூஜை இங்கே விநாயக சங்கல்பத்தோடு தொடங்குவாங்க. அப்புறம் 5 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர வேதாளத்துக்கும் செவ்வரளி பூக்களால் பூஜையும், அதற்கப்புறமா மாலை 7 மணிக்கு பார்த்திங்கன்னா மூலவருக்கு அபிஷேகமும், நைட் 8 மணிக்கு பைரவருக்கு அஷ்ட புஷ்பார்ச்சனையும் நடக்கும். நாகலிங்க மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து பூ பறிக்கிறதுக்காக போயிட்டார் இவர். அழகா இருக்கு ஆனால் அந்த பூ பார்க்கறதுக்கு. இந்த நாகலிங்க பூ பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூவை பார்க்கும் பொழுது ஒரு 5 தலை நாகம் படம் எடுத்து அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா லிங்கம், அந்த லிங்கத்துக்கு மேலே 5 தலை நாகம் படம் எடுத்து இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பூ இது. அதனால் இது சிவபெருமானுக்கு உகந்த மலராக தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாகலிங்க மரம் மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய வேதாளம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தனியாக இருக்கும். நாங்கள் ரொம்ப நேரமாக என்னுடைய நட்சத்திரத்தை தேடி தான் சுற்றிட்டு இருந்தோம். ஒரு வழியாக என்னுடைய நட்சத்திரத்திற்கு உரிய வேதாளத்தை பார்த்தாச்சு. அந்த இடத்துல 2 தீபத்தை போட்டுட்டு அப்புறமா கோவிலுக்கு உள்ளே போகலாம். என்னுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரம். எனக்கு இருக்கக்கூடிய வேதாளம் ஸ்ரீ பேருண்ட வேதாளம். நீங்களும் யாராவது சதயம் நட்சத்திரமாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உரிய வேதாளத்துடைய பெயர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேதாளங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது கோவில்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய அந்த வேதாளங்களுக்குன்னு மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது, அதாவது 1008 முறை அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம் வேண்டினது நடக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. சதயம் நட்சத்திரத்திற்கான வேதாள மந்திரம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் மற்ற வேதாளங்களுடைய மந்திரங்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லா வேதாளங்களையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய கந்தசுவாமி முருகப்பெருமானை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அழகு என்றால் முருகு எந்தன் ஆதி தமிழின் தெய்வமே. இந்த புண்ணிய ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதருக்கும் ஒரு சிலை இருக்கும். அவர் பாடிய பதிகங்களுடைய கல்வெட்டும் இந்த கோவிலில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. செய்யூரில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியாச்சுங்க.
இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விஷ்ணு மடத்தில் பாலஸ்கந்தர் இருப்பார். இங்கே பார்த்திங்களா, பாலஸ்கந்தர் முருகனுடைய ரூபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவகுருநாதர், அதாவது பிரம்மாவுடைய இடத்துல பார்த்திங்கன்னா சிவகுருநாதரும், துர்காதேவி இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த புலிந்தரும், அதாவது வேடர் உருவத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா பைரவர் இருப்பார். அதாவது வழக்கமாக எல்லா கோவில்கள்லையும் இருக்கக்கூடிய விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், விஷ்ணு, பிரம்மா, சண்டிகேஸ்வரர், துர்க்கை அப்படின்னு இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பதிலாக தான் அந்த நிருத்த ஸ்கந்தரும், தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய இடத்துல பிரம்ம சாஸ்தாவும், விஷ்ணு மடத்தில் பார்த்திங்கன்னா பாலஸ்கந்தரும், பிரம்மாவுடைய இடத்துல சிவகுருநாதரும், துர்கை இருக்கக்கூடிய இடத்துல புலிந்தரும், இவர்கள் எல்லோருமே முருகனுடைய ரூபமாகவே இருக்கிறது இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு. செய்யூரில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி முருகப்பெருமானை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த முருகப்பெருமானை மனமுருக வேண்டினால் நோய் நொடிகள்லேருந்து விடுபட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய தொல்லைகள்லேருந்தும் விடுபடலாம். திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்பிக்கையோட முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லலாம். பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சும் காவடி எடுத்தும் அவர்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் காலை 6 மணிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா 4 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோவிலுடைய நடை திறந்திருக்கும். இந்த கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தில் பாருங்கள், இந்த இடத்துல அருணகிரிநாதருக்கு ஒரு சிலை இருக்குது. நட்சத்திர வேதாளங்கள் கிட்ட மட்டும்தான் தீபம் ஏற்றணும், வேற எங்கேயும் தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது போட்டிருக்கு. முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவருடைய மகனான இரண்யனையும் வதம் செஞ்சப்போ தோஷம் ஏற்பட்ட முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, இந்த தலத்திற்கு அவருடைய தந்தையான சிவபெருமானை வழிபட்டு தோஷ நிவர்த்தி அடைந்திருக்காரு. முருகன் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட லிங்கம் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோமநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் சோமநாதர் தான். அதற்கப்புறமா முருகப்பெருமான் இந்த தலத்திலேயே இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கணும்னு விருப்பப்படுறாரு. அவருடைய இந்த தலத்தில் தங்கணும் அப்படின்னு இந்த வேதாள கணங்களும் விருப்பப்பட்டு பைரவர்கிட்ட கேட்குறாங்க. பைரவரும் என்ன பண்ணுறாரு, பூத கணங்கள் அதாவது இந்த வேதாளங்களினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு பைரவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா 27 நட்சத்திரத்திற்கும் 27 பூத கணங்களை உருவகப்படுத்துறாரு. இந்த வேதாள கணங்களை வழிபாடு செய்யும் பொழுது இது நேரடியாக நம்மளுடைய கோரிக்கைகளை முருகப்பெருமான் கிட்ட பைரவர் மூலமாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவும் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சூரியனும் பாருங்க முருகனுடைய ரூபமாகவே தான் இருப்பாரு. இந்த வேதாளங்களுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறது இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது கோவில்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது இந்த வேதாளங்கள் சிவகணங்களாக தான் பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி முருகன் கோவிலுக்கு வந்தும் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டோம்.
அது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய வேதாள கணங்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போடுற கமெண்ட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.